ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போகிற திரைப்படம் அதிரடி. பேசில் ஜோசப், டொவினோ தாமஸ் உடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் அதிரடி. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் அருண் அனிருதன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சாமுவேல் ஹென்றி, படத்தினுடைய எடிட்டர் சாமன் சாக்கோ. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல டொவினோ தாமஸ் மற்றும் பேசில் ஜோசப்போட சேர்ந்து ரியா மற்றும் வினீத் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு காலேஜ் ஆனுவல் டேல வந்து அவங்களுடைய புக்கை ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கப்பிள் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி அங்கே வந்து லான்ச் பண்ணலான்னும் போது ஒரு சில பல காரணத்தினால அவங்க இறந்துடுறதுனால இன்னொருத்தவங்க ஒரு கொஞ்சம் ஆல்கஹாலிக் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ கடைசியாக அந்த புக் வந்து ரிலீஸ் பண்ணவும் முடியாமல் போயிடுது. அண்ட் அதுக்கப்புறமா அந்த காலேஜில் அந்த ஆனுவல் கல்ச்சுரல்ஸ் அப்படின்றது ஒன்று நடக்காமையே இருந்துருது. அண்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவர் பேசில் ஜோசப் அவருடைய பிரதர் தான் வந்து அந்த ஆல்கஹாலிக் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து மறுபடியும் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க அட்மிஷன் கேட்டு. அண்ட் இப்போது நான் வந்து இந்த ஆனுவல் டே வந்துட்டு கண்டிப்பாக நடத்தி காட்டி அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு முடிவு பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி அந்த ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டீம் வந்து இதுவாக இருந்திருப்பாங்க. ஸோ பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டான் கேங்ஸ்டர் அப்படின்ற கேரக்டரில் தான் டொவினோ தாமஸ் மறுபடியும் இந்த கல்ச்சுரல்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததும், நீ எப்படி பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன், உன்னை நடத்த விடாமல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம். அண்ட் இதுக்கு வந்து கெஸ்டாக வினீத் ஸ்ரீனிவாசன் வராரு. அண்ட் வினீத் ஸ்ரீனிவாசனாவே அந்த கேரக்டரில் வராரு. ஃபைனலாக பேசில் ஜோசப் நினச்ச மாதிரி அந்த புக்கை ரிலீஸ் பண்ணி கல்ச்சுரல்ஸ் வந்து நடத்தினாரா, இல்லை டொவினோ தாமஸ் சொன்ன மாதிரி கல்ச்சுரல்ஸ் வந்து நடக்க விடாமல் பண்ணாரா அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ ஒரு கல்ச்சுரல் நடத்துறதுக்காக என்னென்னலாம் வந்து கொண்டு போக முடியுமோ எப்படியெல்லாம் அதை வந்து ரொம்ப ஃபன் ஃபில்லிங்காக கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பேசில் ஜோசஃபுடைய நடிப்பில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் அம்பல நடியில் அதில் வந்து இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்ற மாதிரியான ஒரு இருபதியோட ஒரு சில விஷயங்கள் கலாட்டாலாம் நடந்திருக்கும். அதே போல் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல்ஸ் நடக்குதா இல்லையான்றதுக்கான அதே போல் கலாட்டாக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாகவே கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளே. அண்ட் அஃப்கோர்ஸ் மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருது. இப்போ தமிழில் இந்த வீக் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. தமிழ்லையும் மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு கிடைச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்பவே அப்படியே லைட் ஹார்ட்டடாக உள்ளே போயிட்டு ரொம்ப யோசிக்காம இருக்கக்கூடிய கவலையெல்லாம் மறந்துட்டு வெளியில் வர மாதிரியான ஒரு ஃபன் ஃபில்லிங்கோட இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அருண் அனிருதன். படத்தினுடைய மியூசிக் விஷ்ணு விஜய், பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ரொம்ப ப்ரெசென்டபிளாக கொடுத்துருக்காரு. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சாமன் சாக்கோ அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. சாமன் ஹென்ரியோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கான அந்த ரெண்டு பேருடைய டோனை அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதோடு சேர்த்து அந்த கல்ச்சுரல் காலேஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ரொம்பவே வந்து ஜாலியாக ஒரு கலாட்டாவான ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு லைட் ஹார்ட்டடாக வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அதிரடி படம் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டரில் போய் பாருங்கள்.